Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான் பார்க்க போறோம். என்னன்னா 5 years law admission ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 12th முடிச்சிட்டோ அல்லது ஒரு டிப்ளமோ முடிச்சிட்டோ நீங்க லா டிகிரி பண்ணனும்னா 5 years லா டிகிரி தான் பண்ண வேண்டியது இருக்கும். அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல அப்ளை லா அட்மிஷன் 2024-2025 இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும். இந்த ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதுல ஒன் பை ஒன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்றதுக்கு என்டர் ஆகணும். ஸோ உங்களுக்கு கன்வீனியன்டான லாங்குவேஜ் இங்கிலீஷா இருந்தாலும் அதற்கான தனியாக கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் இருக்கு இல்லையா, அந்த கிளிக் ஹியர்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதே போல் தமிழுக்கும் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த ரிஜிஸ்டர் பண்ண உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் மறுபடியும் லாகின் பண்ணிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ண பிறகு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே முடிச்சு கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேமெண்ட்கான ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். பேமெண்ட்கான ஆப்ஷன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கலாக வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். இப்போ வந்து 2 வகையான சட்டக்கல்லூரிகள் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா சீர்மிகு சட்டப்பள்ளி, இதை சுருக்கமாக வந்து சோயல்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்து இருக்கு. இதுவே வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்னா இணைவு பெற்ற சட்டக்கல்லூரிகள். இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லா காலேஜஸும் சேர்ந்து இருக்குது, பிரைவேட் லா காலேஜஸும் சேர்ந்துருக்கு. ஆனால் வந்து இந்த லா காலேஜஸ் எல்லாமே வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் செயல்பட்டு வருது. டோட்டலாக வந்து கவர்மெண்ட் அண்டு பிரைவேட் லா காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் 22 லா காலேஜஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த சோயல் அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு 4 விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஒரு மாதிரியான மேஜர் எடுத்து 12th படிச்சிருக்கணும். அந்த குவாலிஃபைடு இருந்தால் தான் இந்த பிபிஏ எல்எல்பியாக இருக்கட்டும், பிசிஏ எல்எல்பியாக இருக்கட்டும், பிகாம் எல்எல்பியாக இருக்கட்டும் நீங்கள் எடுத்துருக்கணும். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத இப்போ நீங்கள் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான். என்னென்னா பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி மட்டும்தான், பிஏ எல்எல்பி டிகிரி மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. வேற எந்த ஒரு டிகிரியும் ஆஃபர் பண்றதில்ல. ஆனர்ஸ் கோர்ஸும் அவங்களை ஆஃபர் பண்றதில்ல. தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்து 22 லா காலேஜஸ் இருக்கு. அதனுடைய லிஸ்ட் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க இப்போ வந்து தமிழ்நாடு அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா எந்த காலேஜ் டோட்டலாக 22 காலேஜஸ்க்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சமர்ப்பித்தா மட்டும் போதும். இதுவே வந்து நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா காலேஜில் வந்து பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் ஒரு அப்ளிகேஷனும் மற்ற இது எல்லாமே வந்து தனித்தனி அப்ளிகேஷனாக ஃபில்அப் பண்ணணும். ஏன்னா ஒரு பிபிஏ எல்எல்பினா பிஏ எல்எல்பிக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த டிகிரியை நீங்கள் எடுக்க முடியும். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இது வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் தான் செயல்படுது. இந்த கேம்பஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா பெருங்குடியில் இருக்குது. இதற்கான என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 5 years இன்டகிரேட் ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதற்கு குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் என்ன முடிச்சிருக்கணும்னா HSC, CBSE, ISC,
3 இயர்ஸ் டிப்ளமோவாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 இயர்ஸ் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாத இந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ஆனர்ஸ் கோர்ஸ் ஆனது 4 வகையான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில். என்னென்னா பிஏ எல்எல்பி ஆனர்ஸும், பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸும், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸும், பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸும். இப்போ வந்து நீங்கள் 12th முடிச்சிட்டோ அல்லது ஒரு டிப்ளமோ முடிச்சிட்டோ அல்லது ஒரு பாலிடெக்னிக் நீங்கள் முடிச்சிட்டோ லா டிகிரி 5 இயர்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ வந்து பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் பண்ணணும்னா உங்களுடைய ஸ்டடீஸில் காமர்ஸ் ஆர் அதனுடைய ஈக்குவலண்டான சப்ஜெக்ட் ரிலேட்டட் டு காமர்ஸாக எடுத்து நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் வந்து எடுக்க முடியும். இதுவே நீங்கள் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் எடுக்கணும்னா உங்களுடைய ஸ்டடீஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸை அதனுடைய ஈக்குவலன்ஸான ரிலேட்டடான கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது நீங்கள் அலோனா அது தனியாக வந்து நீங்கள் எடுத்து ஹையர் செகண்ட் இயரில் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிருக்கணும். அப்படி எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் வந்து படிக்க முடியும். இதுவே வந்து எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் நீங்கள் என்ன எடுத்துருக்கணும்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் என்ஆர்ஐ வந்து 60% எடுத்தால் மட்டும்தான் இந்த கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். அதர்ஸ் வந்து இன்க்ளூடிங் என்ஆர்ஐ வந்து 70% எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ஆனர்ஸ் கோர்ஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுவே வந்து கோர்சஸ் ஆஃபர்ட் இன் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு. அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற 22 கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லா காலேஜஸ்க்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸு பிஏ எல்எல்பி டிகிரி மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்ன முடிச்சிருக்கணும்னா 12th முடிச்சிருக்கணும், இல்லை சிபிஎஸ்சி ஐஎஸ்சி 3 இயர்ஸ் டிப்ளமோவாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 இயர்ஸ் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ரெகனைஸ்டு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் இதை வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிருக்கணும். அதில் வந்து எலிஜிபிள் மார்க் என்னென்ன இருக்கணும்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 40%, அதர்ஸ் வந்து 45% எடுத்ததுனால எலிஜிபிலிட்டி நீங்கள் உள்ள அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கில் இந்த 45% இல்லை 70% கிடைக்குமானா கொஷின் மார்க் தான். லாஸ்ட் இயர் வந்து 85லேருந்து 95% வரைக்கும் எடுத்துறவங்களுக்கு தான் சீட் கிடச்சிருந்து. அது மேலே இருக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரைவேட் லா காலேஜஸ்லேயும் நீங்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்பு தேடிக்குங்க. ஏன்னா இதையே நம்பி இருந்தீங்கன்னா 1 இயர் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். இல்லை கம்மியான பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ரைவேட் லா காலேஜஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனர்ஸ் கோர்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா சோயலுக்கு, அந்த சோயலுக்கு வந்து நீங்கள் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண மட்டும் போதுமானது. அதற்கான வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ஆர்ஐக்கு தனியாக கோட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் செலெக்ஷன் என்ன எப்படி இருக்குன்னா இது நீ அப்ளை பண்ணுறது முதல் உங்களுடைய அலாட்மெண்ட் வர வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து மெரிட் பேஸில் தான் இருக்கும். ஏன் காசு கொடுத்து சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உங்களுடைய மீடியேட்டர் யாராவது ஏமாத்துறாங்கன்னா தயவு செய்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இது ஒன்லி மெரிட் பேஸில் மட்டும்தான் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாத உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது அட்மிஷன் ரிலேட்டடான என்கொயரிஸ் இருந்ததுன்னா இவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணாலே அவங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்துட்டு சப்மிஷன் ஓப்பன் எப்போ ஆச்சுன்னா 10/5/2024. இதனுடைய லாஸ்ட் டேட் எப்போனா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்படின்னா 31/5/2024, அதாவது இந்த மாதம் எண்டுக்குள்ளே. இப்போ நீங்கள் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் இதை வந்து ஆஃபர் பண்ணுறது யாருன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இது வந்து பெருங்குடியில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 500 ருபீஸும் அதர்ஸாக இருந்தால் 1000 ருபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பிஏ எல்எல்பி டிகிரி இருக்குது இல்லையா, இதை வந்து ஆஃபர் பண்ணுறது அஃபிலியேட்டட் லா காலேஜஸ். இதில் வந்து தமிழ்நாடு அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸான டோட்டலாக 22 காலேஜஸ் வரும். இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து 10/5/2024. இதுக்கான எண்டிங் டேட்டு இந்த மந்த் எண்டு 31/5/2024. இதற்கான ஃபீஸஸ் என்னன்னா எஸ்சி எஸ்டி இருந்தால் 250 ரூபாயும், அதர்ஸ்க்கு வந்துட்டு 500 ரூபாயும் வந்து
பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் ஒன்லி ஆன்லைன் யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மூலயமா தான் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். கேஷோ, அது டிமாண்ட் டிராஃப்டோ, மணி டிரான்ஸ்ஃபரோ, செக்கோ இது எதுவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அப்படி எதுனா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அட்மிஷன் ரிலேட்டடாக நோட்டிஃபிகேஷனான எல்எல்பி ஆனர்ஸ்க்கு, அதாவது 3 இயர்ஸ் கோர்ஸு, ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்த டிகிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கான கோர்ஸும், அடுத்தது வந்து எல்எல்எம்க்கான 2 இயர்ஸ் கோர்ஸும் வந்து விரைவில் வந்து வெப்சைட்டில் போடப்படும். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எதனாவது நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கணும், 3 இயர்ஸ் கோர்ஸ் எடுக்கணும், இல்லை எல்எல்எம் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தமிழில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபோட்டோவும் அண்ட் உங்களுடைய சிக்னேச்சரும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபோட்டோவையும் சிக்னேச்சரும் வந்து கிளியராக வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை, ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவோ, அப்புறம் வந்துட்டு உங்களுடைய சைனையும் நல்லா கிளியராக ஸ்கேன் பண்ணிக்கங்க. அந்த ஃபைல் வந்து இமேஜஸ் ஃபார்மேட்டில் ஜேபிஇஜி இருக்கணும். அதனுடைய சைஸ் வந்து 10 KB to 50 KBக்குள்ளே இருக்கணும். இதுவே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது எடுத்துக்காட்டாக எஸ்எஸ்எல்சியாக இருக்கட்டும், 12th இருக்கட்டும், அல்லது ஓசி கேட்டகரி எதாவது இருக்கட்டும், சிறப்பு பிரிவு சான்றிதழ் எதனா தேவைப்பட்டால் அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இமேஜ் ஃபார்மேட்டான ஜேபிஇஜி இருக்கணும். அதனுடைய சைஸு 100 KBயிலிருந்து 250 KBக்குள்ளே இருக்கணும். அடுத்தது படிப்பு தேர்வு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு விரும்பும் படிப்பை தேர்ந்தெடுக்கவும். படிப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது விண்ணப்ப படிவம் அந்த படிப்புக்கான பதிவு பக்கத்திற்கு உங்களை மாற்று செய்யும். அதாவது இப்போ சோயல்னா, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லைனா பிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ், பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். இதுவே நீங்கள் வந்து பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, பிகாம் எல்எல்பி ஆனர்ஸாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக அப்ளிகேஷன், டோட்டலாக வந்து 3 அப்ளிகேஷன் போட வேண்டியது இருக்கும். இதில் நீங்கள் ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டாலும் போடலாம், இல்லை வந்துட்டு 3 காலேஜஸ் இப்போ தனித்தனி கோர்ஸஸ்க்கு போடணும்னா 3க்குமே அப்ளை பண்ணணும். தனி செப்பரேட் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்துட்டு அதுக்கான எலிஜிபிலிட்டிஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எஃப்லைட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸ், அதாவது அவங்க வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா பிஏ எல்எல்பி டிகிரி கோர்சஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த பேஜுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் அதில் கொண்டு வர முடியாது. ஸோ விண்ணப்பத்தை அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்குதான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். தங்களை கீழே உள்ள தகவல்களை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேம் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது உங்கள் இனிஷியல் முன்னாடி இருக்கலாம், இல்லை பின்னாடி இருக்கலாம், அல்லது வந்து உங்களுடைய முழு பெயர் வந்து தண்டாயுதபாணி சிவா பாலகுமாரன் என்றா இருந்தால் அது வந்து டிஎஸ் பா குமரன் என்று சுருக்கமாகவும் நீங்கள் வைக்கலாம். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்குதோ அதை வந்து நீங்கள் அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபஸ்ட்டு டேட்டு, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் இயர், இந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸுடைய மொபைல் நம்பரோ கொடுங்க. தயவுசெய்து ப்ரௌசிங் சென்டருடைய மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி கேட்பாங்க. இந்த மொபைல் நம்பரும் இந்த மெயில் ஐடி எதற்காகனா, அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் இன்கேஸ் செலக்ட் ஆகிட்டு கவுன்சிலிங்க்கு போகிறீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் உங்களுடைய மொபைல்
நம்பருக்கு மெசேஜ் வரும், மெயிலுக்கும் வந்து மெயில் அனுப்புவாங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுக்கறதுக்கு தவறாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடியை ரீகன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுடைய பெயர் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மொபைல் நம்பர், அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தாலே போதுமானது. இந்த பேஜ் வந்து உங்களுக்கு முடிவடையும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் கொடுத்தோடனே உங்களுக்கு லாகின் பேஜ் இப்படி வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதில் மென்ஷன் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் தாய், தந்தை, பாதுகாவலர் நேம் வந்து ஃபாதர், மதர், கார்டியனுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ண வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாலினம், அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலிஜியன், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதி குறியீடு, அதாவது கேஸ்ட் கோடு, அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஆர் யூ ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி, காஷ்மீரி மைக்ரண்ட் அப்படி எதனா இருந்ததுன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுங்க. குடிமகன் சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியனா இல்லை பிறரான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்தியன்னா இந்தியர் கொடுத்துருங்க. தகுதி தேர்வு வந்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து சுழற்சி படிப்பில் இருந்து பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. தகுதி தேர்வின் பதிவு எண் உங்களுடைய இப்போ 12th முடிச்சிருப்பீங்களா, 12th மார்க் ஷீட்டுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 12th எப்போ பாஸ் ஆனீங்க அதனுடைய மந்த்தும் அதுக்கப்புறம் அதனுடைய இயரும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி வந்து பெற்ற முறை, அதாவது நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் படிச்சிங்களா இல்லை ரெகுலரில் படிச்சிங்களா அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து எப்படி படிச்சிங்களோ அந்த மோடில் நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் HSC தேர்ச்சி பெற்ற முறை என்ன மோடில் வந்து நீங்கள் வந்துட்டு தேர்ச்சி பெற்றீங்க அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன மீடியமில் நீங்கள் படிச்சிங்க, தமிழில் படிச்சிங்களா இல்லை இங்கிலீஷில் படிச்சிங்களா, உங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தகவல் தொடர்பான உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்டு, நகரம் என்ன, வட்டம் என்ன, அது எல்லாமே வித் பின்கோடோட நீங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தகுதிக்கான மதிப்பீடு கணக்கீடு, கால்குலேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி பர்பஸ், மொத்த மதிப்பெண்கள் அண்ட் விழுக்காடு, டோட்டல் மார்க்ஸ் அண்ட் பர்சன்டேஜ், மொத்த மதிப்பெண்கள் மற்றும் மொழிகள் உட்பட அனைத்து பாடங்களிலும் பெற்ற மதிப்பெண்களை உள்ளிடுவோம். விழுக்காடு தானாகவே கணக்கிடப்படும். அதாவது உங்களுடைய தகுதி இதுக்கான மார்க்ஸை வந்து கணக்கு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் இன்க்ளூடிங் உங்களுடைய லாங்குவேஜஸ் சேர்த்து தான் நீங்கள் வந்துட்டு அதில் மார்க் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. இன்க்ளூட் பண்ண உடனே அதுலேயே வந்து உங்களுக்கான பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் வந்துடும். இந்த பர்சன்டேஜ் எதற்காகனா உங்களுடைய எலிஜிபிலிட்டி பர்பஸ் செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தரவரிசைக்கான மதிப்பீடு கணக்கீடு வந்து கால்குலேஷன் ஆஃப் மார்க்ஸ் ரேங்கிங் பர்பஸ்க்காக கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய லாங்குவேஜ் பார்ட்டை நீக்கிட்டு மற்ற மூணு முக்கிய பாடங்களை வந்துட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த முக்கிய பாடங்களுடைய மார்க்கை நீங்கள் வந்து என்டர் பண்ணும்பொழுதே உங்களுடைய பர்சன்டேஜ் ரேங்கிங் பர்பஸ்க்கான எடுத்த பர்சன்டேஜ் வந்து அதில் காமிக்கப்படும். அடுத்தது சிறப்பு இட ஒதுக்கீடு அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, ஏதாவது உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதனா இருக்குதான்னு அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மதர் டங் என்னவோ அந்த மதர் டங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பெட்ரோல் பாதுகாவலருடைய ஆக்குபேஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்கம் மந்த்லி இன்கம் வந்து பேரண்ட்ஸுடைய இன்கம் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூர்வீக இடத்தின் குடிமை நிலை, அதாவது சிவில் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸுடைய குடியிருப்பு நிலையை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண வரைக்கும். பள்ளி இடத்தின் குடிமை நிலையில் இருக்குன்னா
அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். பூர்வீகம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரினா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. நீங்கள் வந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தீங்கன்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஆம் என்ற விருப்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தா உங்களுடைய இஎம்ஐஎஸ் எண்ணை வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து உள்ளீடு செய்ய வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் இருக்கும். அது வந்து ஹேவ் யூ ஸ்டடிட் 6th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இஎம்ஐஎஸ் நம்பர் கேட்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். 6thலேருந்து எந்த இயரில் வந்து படிச்சீங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சீங்க, அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன பிளாக்ல படிச்சீங்க, நேம் ஆஃப் த ஸ்கூல் டைப்பு, இது எல்லாமே வந்து 12th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சீங்கன்னா தனித்தனியாக கொடுங்க. இல்லைன்னா ஒரே ஸ்கூல்லாம் அதை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை கேட்டிருப்பாங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸில் சேரணும்னா பிஏஎல்எல்பிக்கு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே வந்து சோயலில் பண்ணணும்னா பிஏஎல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏஎல்எல்பி ஆனர்ஸ்க்கும் மட்டும் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றதுக்கெல்லாம் வந்து தனித்தனி அப்ளிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பத்தை பதிவேற்று டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே உள்ள இணைப்புகளை லிங்க் செய்து தேவையான ஆவணங்களை அதாவது என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபோட்டோ, அது ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவில் இருக்கணும், ரீசெண்டாக எடுத்துகிட்டு இருக்கணும், ரிலாக்ஸ்டு ஃபேஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுக்கும் போதே நீங்கள் என்னென்ன வந்து இது பண்ணியிருக்கணும் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களுடைய 10th 12th உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான கேபி என்னென்ன கொடுப்பாங்களோ அது எல்லாமே. இது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எதாவது இருந்ததுன்னா அதுக்கான தனி டாக்குமெண்ட்ஸ் எதுனா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய புகைப்படம், சிக்னேச்சர், பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய 10th 12th உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே அப்லோட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து இதில் 1000 rupees இருக்குது இல்லையா. நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய தனித்தனி ஃபீஸ் வருதுன்னா அந்தந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 1000 rupees எதுக்காகனா 5 years பிஏஎல்எல்பி ஆனர்ஸ்க்கும் பிபிஏஎல்எல்பி ஆனர்ஸ்க்கும் டிகிரிக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கம்யூனிட்டி வந்து எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டின்றதால 1000 rupee பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணலாம், நெட் பேங்கிங்கும் பண்ணலாம், டெபிட் கார்டும் பண்ணலாம், கிரெடிட் கார்டும் பண்ணலாம். எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சுன்னா அதற்கான பிரிண்ட் அவுட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனோட உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டவுன்லோட் பண்ணியும் ஹார்ட் காப்பியாகவும் வச்சுக்கோங்க, சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதில் எதனா டவுட்ஸ் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.